Hi, hello friends, welcome back to my Tamil Edits YouTube channel. நீங்க நம்ம சேனல் நமக்கு சொல்ற பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு Chillax Babyன்ற ஒரு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அந்த ஒரு சாங் தான் எடிட் பண்ணிருக்கேன். நீங்க ப்ரீவியூல பாத்துருப்பீங்க. அதே போல பார்த்தா எப்படி உங்களோட பிக்சர் வச்சு உங்களோட போட்டோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச உங்க ஃப்ரெண்டோட போட்டோ வச்சு ஆட் பண்ணி உங்க மொபைல்ல நீங்க இந்த வீடியோ பார்த்து எடிட் பண்ணிக்க முடியும். அது எடிட் பண்றது உங்களுக்கு சிம்பிளா ஷார்ட் சொல்லி கொடுத்துறேன். ஸ்கிப் பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க அப்புறம் ஒவ்வொரு இடத்துல அது நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். சரி கொஞ்சம் எடிட் பண்ணுறது குயிக்காக பார்த்தலாமா. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா அந்த வீடியோ எடிட் பண்ணுறது உங்களுக்கு Alight Motion-ன்ற அப்ளிகேஷன் இருக்குது. இந்த ஒரு அப்ளிகேஷன் தான் மட்டும் உங்களால் பார்த்தா அந்த வீடியோ பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு அப்ளிகேஷனில் ப்ரோ அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஒரு ஆப்புக்கு லிங்க் கொடுக்குற வேணுன்றங்க. இந்த ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. சரி ப்ரோ நான் டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி எடிட் பண்ணுறது கொஞ்சம் சொல்லிட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் Alight Motion ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் Alight Motion ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணுறது மாதிரி லிங்க் மூலியமாக பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் Alight Motion ஆப்பில் இம்போர்ட் பண்ணிடலாம். அப்படின்னா கியூஆர் கோட் கூகுள் போய்ட்டு நான் உங்களுக்கு கியூஆர் கோட் கொடுப்பேன். அந்த கியூஆர் கோடை கூகுளில் ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் Alight Motion ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பார்த்தா பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் அதுக்கப்புறம் கியூஆர் கோடும் அதுக்கப்புறம் ஃபாண்ட் தேவைப்படுது. சில்லாக்ஸ்னு வந்து பார்த்தீங்களா சில்லாக்ஸ் பேபின்ட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. டெக்ஸ்ட்டில் பார்த்தா ஃபாண்ட் ஆட் பண்ணோம். இந்த ஒரு ஃபாண்ட் ஓகேங்களா. இது மூணு பார்த்தீங்கன்னா உங்களோட டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன். நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில். இந்த வீடியோ நான் எப்போ நான் அப்லோட் பண்ணிங்கன்னா டேட் பார்த்து தான் இருக்கும். அந்த டேட்டை நீங்கள் நோட் பண்ணிட்டு அந்த டேட்டில் போய்ட்டு நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அந்த ஒரு டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் கியூஆர் கோடு ஃபாண்ட் லிங்க் மூணு தான் கிடைச்சிடும். நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ நீ சொல்கிறது எனக்கு புரியல இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் எப்படி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னா டீட்டெயில்டு வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஒரு யூடியூப் வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். எப்படி நான் கொடுக்குற ப்ராஜெக்ட்டில் நீங்கள் உங்களுடைய Alight Motion அப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் உங்களுடைய Alight Motion ஆப் நீங்கள் இம்போர்ட் பார்த்தா பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றது சிம்பிளாக பார்த்தா எல்லா எஃபர்ட் பார்த்தா நான் ஆட் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணால் மட்டும் சிம்பிளாகவே பார்த்தா அந்த வீடியோ பார்த்தா நீங்கள் மேக் பண்ணி முடிச்சலாம். சரி ஜஸ்ட் எடிட் பண்ணுறது மாத்திரம் முடிச்சலாம். ஓகே சார் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும். ஜஸ்ட்டு கீழே இமேஜ்னு இருக்கும் ஓகேங்களா. அது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் கீழே இருக்க ஒரு இமேஜ் ஓகேங்களா. இந்த இன்னொருத்தரோட இமேஜ் இருக்கும். இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர்ஸில் கொடுத்துட்டு இந்த ஃபில்ன்றதை செலக்ட் பண்ணி இங்கே ஸ்டார்ன்றதை கிளிக் பண்ணிங்க. அப்படி கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸ் பார்த்தா ஷோ ஆகும். இது உங்கள் ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா செட் ஆகிடும். செட் ஆகிடும் ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு இங்கே ஒரு மூணு ட்ரான்ஸ்லேஷன் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தா மூவ் பண்ணல கரெக்டாக பார்த்தா மூவ் பண்ணிங்க அட்ஜஸ்ட் பண்ணிங்க மேலே கீழே அது மாதிரி கரெக்டாக தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. உங்கள் ஃபோட்டோ மூணாவது ஆப்ஷனுக்கு அந்த ஃபோட்டோ ஜூம் பண்ணுறது ஃபோட்டோ உள்ள ஜூம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷனு ஓகேங்களா. சிம்பிளாக இதே போல் ஃபோட்டோவை உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணால் வச்சுங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி வச்சிருக்கும். குரூப் மார்க் 2 குரூப் மார்க் 3 குரூப் மார்க் 4ன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த இதில் பார்த்தா உங்களுடைய பிக் ஆட் பண்ணணும். ஓகே எக்ஸாம்பிளாக நான் ஆட் பண்ணி காட்டுற பாருங்க ஓகேங்களா. ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு எடிட்டே குரூப் பண்ணுறது கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஒரு இமேஜ் இருக்கும் ஓகேங்களா. ஜஸ்ட் நீங்கள் இப்போ என்ன பண்ண போக சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண பார்த்தா ஒன்று தான் பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணணும் ஓகேங்களா. ரெண்டாவது இமேஜுக்கான பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணணும். பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஒரு எஃபெக்ட் பார்த்தா வர வைக்க முடியும் ஓகேங்களா. அதுக்கு நீங்கள் பிக்சார்ட்ன்ற அப்ளிகேஷன் தேவைப்படுது. உங்களுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இல்லைனா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த ஒரு அப்ளிகேஷன் லிங்க் உங்களுக்கு நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஒரு ஆப் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் எடுத்துங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த ஒரு ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. இந்த ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் எடிட்டே ஃபோட்டோ இருக்கும். அது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணால் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா எடுத்துருங்க ஓகேங்களா. எடுத்துகிட்டு கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா கீழே உங்களுக்கு ரிமூவ் பீஜ்னு ஆப்ஷன் ஷோ பார்த்தீங்கன்னா அந்த ரிமூவ் பீஜ்னு எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோக்கு பண்ணிக்கிற அந்த பேக்ரவுண்ட் பார்த்தா ரூம் பண்ணி கொடுத்துருவோம். பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி கொடுத்தோன்னே பார்த்தா மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் பார்த்தா கிளிக் பண்ணி டவுன்லோட் பார்த்தா பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பேக் வந்து திருப்பி உங்கள் Alight Motion ஆப் தான் ஓப்பன் பண்ணிங்க. உங்களுக்கு எதனா ஃபோட்டோஸ் ஒரு வீடியோ செட் பண்ணி தரணும் அப்படின்னாலும் எனக்கு மறக்காமல் கான்டெக்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் பர்சனலாக ஓகேங்களா. சரி ஓகே ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபோட்டோ மட்டும் பேக்ரவுண்ட் பார்த்தா ரூம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் குரூப் 2 குரூப் 3 குரூப் 4னு ஓகேங்களா. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஆட் பண்ணி காட்டலாம். குரூப் அண்ட் 3 மார்க்ஸ்னு கிளிக் பண்ணிட்டே குரூப்னு கொடுத்தாங்கன்னா அது மாதிரி ரெண்டாவது ஷோல்டர் பார்த்தா வைக்கணும். கலர்ஃபில் கொடுத்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணி இப்போ பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி கொடுக்கலாம். ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டீங்க. கிளிக் பண்ணி மேலே ப்ளஸ்ன்றது கொடுத்துருங்க. அதாவது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மூணு ட்ரான்ஸ்ஃபர் மேலே கிளிக் பண்ணி கரெக்டாக மேலே பார்த்தா இது வந்து செகண்ட் பிளேஸு உங்களுடைய செஸ்ட்டு தெரியுற மாதிரி வைக்கணும் ஓகேங்களா. ரெண்டாவது இமேஜ் உங்கள் செஸ்ட்டு தெரியுற மாதிரி பார்த்தோன்னா வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இமேஜ் வந்து ஃபேஸ் தெரியுற மாதிரி இந்த குரூப் வந்து செஸ்ட் தெரியுற மாதிரி இந்த ஒரு 60 பார்த்தா அது கீழே இருக்கிற ஷர்ட் தெரியுற மாதிரி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க. லாஸ்ட்டாக பார்த்தா இது வந்து பேண்ட் ஓகேங்களா. நீங்கள் போட்டிருக்க பேண்ட்டு ஒன்று வர மாதிரி 1 2 கீழே அப்படி ஒன்று வர மாதிரி சேஞ்ச் பண்ணிங்க. பேக்ரவுண்ட் பண்ணுற இமேஜ் ஒரே ஒரு இமேஜ் விட்டு பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி அந்த ஃபோட்டோவை
பக்காவாக செட் பண்ணிங்க. அது செட் பண்ணிங்க ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இங்கே லெஃப்ட் ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்து உங்களுடைய ஃபோட்டோவை பார்த்தா சேஞ்ச் பண்ணிங்க. இதே போல் லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபோட்டோ பார்த்தா சேஞ்ச் பண்ணிங்க. லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு சாங்லாம் பார்த்தா இதில் கொடுத்துட்ருக்கேன். முடிச்சுட்டு மேலே ஏர் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணி வீடியோ 100 பிக்சல் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 minutes முடிச்சு தரோம். உங்களோட கேலரியில் எந்த சேவிடும் இப்படி தான் பார்த்து வீடியோ தான் மேக் பண்ணி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க. ஓகே நீ பெஸ்ட்டாக வைக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.